ஒரு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு நம்மக்கிட்ட அயர்லாண்டோடைய விசா ப்ராசஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அயர்லாண்டோடைய விசா ப்ராசஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இனிஷியலாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் ப்ராசஸ். ஸோ யூனிவர்சிட்டிக்கு வந்து நம்ம அப்ளிகேஷன் பஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஆஃபர் லெட்டர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கு வந்து ஒவ்வொரு டர்ன் அரவுண்ட் டைம் வந்து இருக்குது. ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் வந்து 10 daysலேயே ஆஃபர் கொடுத்துருவாங்க. ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் வந்து 1 month ஆகும் ஆஃபர் லெட்டர் வரதுக்கு. ஸோ ஆஃபர் லெட்டர் பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் லெட்டர், அன்கண்டிஷனல் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ கண்டிஷனல் லெட்டர்னா ஆஃபர் லெட்டரில் போட்டிருக்க கண்டிஷன்ஸை வந்துட்டு நம்ம மீட் பண்ணணும். ஸோ ஒரு சில ஆஃபர்ஸில் வந்துட்டு நமக்கு மார்க் ஷீட் சப்மிட் பண்ண சொல்லி கண்டிஷன்ஸ் வரும். ஸோ மார்க் ஷீட் கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வந்து ஃபீஸ் வந்து இனிஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ IELTS கண்டிஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்துட்டு ஃபீஸ் வந்து இனிஷியேட் பண்ண சொல்ல மாட்டோம். பட் தென் மார்க் ஷீட் கண்டிஷன்ஸ் இருக்க வரைக்கும் டியூஷன் ஃபீஸ்னாலும் சரி, டெபாசிட்னாலும் சரி இனிஷியேட் பண்ணிக்கலாம் வித் கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா அன்கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர். ஸோ அன்கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர்னால் எந்த விதமான கண்டிஷன்ஸுமே இல்லாமல் ஆஃபர் லெட்டர் வந்து நமக்கு வந்திருக்கும். ஸோ அன்கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸோ டெபாசிட்டோ வந்து இனிஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ விசாவோட ரிக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6500 euros மினிமமாக ஸ்டூடெண்ட் வந்து யூனிவர்சிட்டிக்கு பே பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு மினிமம் வந்து என்ட்ரி ரிக்குவயர்மெண்ட்டு விசா ப்ராசஸ்க்கு. ஸோ பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் பே பண்ணுறது வந்துட்டு ஸ்டூடெண்ட்டோட கன்வீனியன்ஸ் தான். இப்போ யூனிவர்சிட்டி காலேஜ் டப்ளின், ட்ரினிட்டி காலேஜ் டப்ளின், ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமமாக ஒரு செமஸ்டரோட ஃபீஸ் வந்து பே பண்ணால் போதும்னு சொல்லுவாங்க. ஸோ இதே வந்து டப்ளின் பிஸ்னஸ் ஸ்கூல், டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி டப்ளின், ஸோ இந்த மாதிரி மற்ற யூனிவர்சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1 yearோட ஃபீஸ் வந்து பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டியூஷன் ஃபீஸ் வந்து நம்ம பே பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும். ஸோ செகண்டாக நம்ம என்ன ப்ராசஸ் பார்க்கலாம்னா PCC. ஸோ PCC வந்துட்டு எப்போ இனிஷியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிலேருந்து ஆஃபர் லெட்டர் செக்யூர் பண்ணிவிட்டு, ஸோ இஃப் யூர் மோர் இன்ட்ரெஸ்டட் ஆன் மூவிங் டு ஐர்லாண்ட் அப்படின்னு தாராளமாக PCC வந்து அப்ளை பண்ணிடலாம். ஸோ அதோடைய ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பாஸ்போர்ட் வந்து எப்படி அப்ளை பண்ணணுமோ ஸோ அதே ப்ராசஸ் தான் நமக்கு PCC அப்ளை பண்ணுறதுக்குமே. ஸோ மேக்ஸிமமாக 1 month டைம் வச்சுக்கலாம் நமக்கு PCC வந்து வரதுக்கு. ஸோ PCC அப்ளை பண்ணிட்டோம், ஃபினான்ஷியல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம், ஆஃபர் லெட்டர் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ 100% எஜுகேஷன் லோன்லேயுமே நம்ம போகலாம், ஆர்எல்ஸ் 20% நம்ம கையிலேருந்து போட்டு போகிற மாதிரியும் போகலாம். இல்லை FDயில் இருக்குது, சேவிங்ஸில் இருக்குது அப்படின்னா அதுக்குண்டான ப்ராப்பர் ப்ரூஃப் வந்து காட்டணும். ஸோ FDயோட மெச்சூரிட்டி பார்த்திங்கன்னா 6 months மெச்சூர்டாக இருக்கணும். ஸோ வாட் எவர் ஃபண்ட்ஸ் சேவிங்ஸில் இருந்தாலுமே 6 months ஓல்டாக இருக்கணும். ஸோ இப்போ அந்த ஓல்டு ஃபண்ட்ஸ் அப்படின்னா ப்ரூஃப் காட்டணும் அப்படிங்கிறதோடைய ரிக்குவயர்மெண்ட் நமக்கு வந்து கிடையாது. ஸோ இப்போ இமீடியட்டாக நீங்கள் ஃபண்ட் உள்ளே கொண்டு வரீங்க அப்படின்னா நம்ம சைட்லேருந்து ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இமீடியட் ஃபண்டுமே வந்து அக்செப்டட் தான், பட் வித் ப்ராப்பர் ப்ரூஃப் இமீடியட் ஃபண்ட்ஸ் வந்து அக்செப்டட் தான். ஸோ லோன் சாங்ஷன் லெட்டர் மட்டும் வச்சு நம்ம மூவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நமக்கு லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட்டும் வந்து ஐர்லாண்டோடைய விசா ப்ராசஸ்க்கு வந்து வேணும். ஸோ இந்த பார்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் அரேஞ்ச்மெண்ட்ஸுமே வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டாக்குமெண்டேஷன் ஒர்க்ஸ். ஸோ என்னென்ன டாக்குமெண்டேஷன்லாம் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்குன்னா ஐர்லாண்டுக்கு வந்து சர்டைன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்துட்டு we will guide you what are the documents அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் ஃபினான்ஷியல் சம்மரி ஃபார்மு, செக்லிஸ்ட்டு, செக் அண்ட் வெரிஃபை ஃபார்ம், ஸோ இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தீஸ் ஃபார்ம்ஸ் SOP, கவர் லெட்டரு, ஃபினான்ஷியல் மேட்ரிக்ஸு, ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐர்லாண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த டாக்குமெண்டேஷன் ஒர்க் தான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ்மே நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து விசா ப்ராசஸ் தான். ஸோ விசா வந்து நம்ம ஃபைல் பண்ணிவிட்டு அண்ட் அங்கே போயிட்டு எனக்கு இன்டர்வியூ இருக்குமான்னு கேட்டால் ஸோ கேஸ் டு கேஸ் பேஸிஸில் வந்து இன்டர்வியூ இருக்கும். பட் தென் இப்போ நார்மலாக போயிட்டு நம்ம பயோமெட்ரிக்ஸ் முடிச்சுட்டு டாக்குமெண்ட்ஸ் மட்டும் சப்மிட் பண்ணிவிட்டு வர மாதிரி தான் இருக்கும். இப்போ டாக்குமெண்ட்ஸ் நம்ம போய் அங்கே சப்மிட் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் ஸோ வித்தின் 2 days நமக்கு வந்து ஒரு லிங்க் வரும். ஸோ அது என்ன லிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கான ஒரு லிங்க். ஸோ ஏன் அந்த ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அமௌண்ட் வந்து நிஜமாலே நமக்கு லிக்விடாக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரூஃப் தான். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் உள்ள ஒரு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு தான் வந்து நம்ம தரப்போகிறோம். ஸோ இப்போ ஃபண்டு நம்ம மெயின்டைன் பண்ணுறதோ இப்போ லோன் சாங்ஷன்னா புது அக்கௌண்ட்டில் தான் வந்து நமக்கு சாங்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதோடைய நெட் பேங்கிங் டீட்டெயில்ஸை வாங்கி நம்ம வச்சுக்கணும். ஸோ செக் அண்ட் வெரிஃபை லிங்க் வந்து நமக்கு வந்து வரும். ஸோ அந்த செக் அண்ட் வெரிஃபை லிங்க்கில் போய் நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கு அந்த நெட் பேங்கிங்கோட டீட்டெயில்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ
அந்த செக்இன் வெரிஃபை முடித்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம ப்ரொஃபைல் எவாலுவேஷனே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ நாளில் எனக்கு வீசா வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆஸ் பர் த வெப்சைட் பார்த்திங்கன்னா 21 ஒர்க்கிங் டேஸில் வந்து வீசா வரும். பட் தென் பார்த்திங்கன்னா 21 ஒர்க்கிங் டேஸில் ஆஸ் ஆஃப் நவ் வந்து நமக்கு வீசா வரது கிடையாது. இட் இஸ் டேக்கிங் மோர் தென் 30 to 35 ஒர்க்கிங் டேஸ் ஆகுது. ஸோ இந்த டிலேஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் செப்டம்பர் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஜூலை மந்த்லேயே வீசா வந்து இனிஷியேட் பண்ணுறது வந்துட்டு இட் இஸ் அட்வைசபிள். ஸோ இப்போ ஆகஸ்ட்டில் தான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இட் வில் டேக் மோர் தென் அ மந்த் டு கெட் யோர் வீசா. பட் தென் இப்போது வீசாவில் வந்து நியூ பாலிசிஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறதுனால நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம் என்ன பாலிசிஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க புதுசாக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுபடி நம்ம வந்து வீசா ஃபைல் பண்ணால் கரெக்டாக இருக்கும் செப்டம்பர் இன்டேக் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ செப்டம்பர் இன்டேக்கு ஐலேண்ட் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா வைபரிவை காண்டாக்ட் பண்ணுங்கள். வில் கைட் யூ ஃப்ரம் யோர் அப்ளிகேஷன் ப்ராசஸ், டாக்குமெண்டேஷன் ஒர்க்கு, வீசா ப்ராசஸ் வரைக்குமே வந்துட்டு நம்ம கைட் பண்ணுறோம்.